Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் half yearly holiday ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருந்த ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். சோ half yearly எக்ஸாம் நீங்க நல்லா பண்ணியிருந்தாலும் சந்தோஷம், நல்லா பண்ணலனாலும் நீங்க வரி பண்ண வேணாம். We have time to study. சோ அதனால இருக்கிற டைத்தை ப்ராப்பரா நீங்க யூட்டிலைஸ் பண்ணி படிக்க பாருங்க. முடிஞ்ச எக்ஸாம்ஸே நினைச்சு நீங்க வரி பண்ண வேணாம். சோ அந்த ஒரு அட்வைஸையும் நான் உங்களுக்கு கொடுக்க நினைச்சேன். சோ நம்ம இந்த ஹாலிடே ஸ்டடி பிளான் என்னங்கறத பார்க்கலாம். நான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது 6 days ஸ்டடி பிளான் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அதனால் 10 நாள் லீவோ 7 days லீவோ உங்களுக்கு எவ்வளோ லீவ்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்கள் எல்லாராலையுமே இந்த 6 days ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த 6 days ஸ்டடி பிளானை நான் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அன்னையிலேருந்து 6 நாளைக்கோ இல்லை உங்களுடைய ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ்லேயே ஒரு 6 நாள் நீங்களாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த 6 days ஸ்டடி பிளானை நான் ப்ராப்பராக சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டைமும் வேஸ்ட் பண்ண மாதிரியும் தோணாது. அண்ட் நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸை ப்ராப்பராக கவர் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 6 days கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லீவை நானும் நல்லா ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே ஒன் நான் உங்களுக்கு 3 செஷனாக பிரிச்சிருக்கேன். மார்னிங் செஷன், அதாவது மார்னிங் 9 to 1 o'clock, அண்ட் ஆஃப்டர்நூன் 1 to 2 பிரேக், நீங்கள் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு 2லேருந்து 5 o'clock வரைக்கும், அண்ட் 5 to 6 பிரேக், அண்ட் 6 to 10 o'clock வரைக்கும். ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக நான் கொடுத்துருக்கேன் நினைக்க வேணாம். இன் பிட்வீன் உங்களுக்கு பிரேக்ஸ் 5 minutes 10 minutes வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் செஷனாக 3 ஸ்பிட் பண்ணியிருக்கேன். பிரேக் டைமிங்கை நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு பிரேக் எடுத்துக்கணும்னு தோணுதோ ஒரு 10 minutes 5 minutes நீங்கள் 1 hour ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்கள் கன்வீனியன்ஸ் பொறுத்தது. ஸோ 6 நாளைக்குமே இந்த 3 செஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ டே 1 நீங்கள் மார்னிங் செஷன் ஆரம்பிக்கிறது எதில் அப்படின்னா மேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண எல்லா கொஷின் பேப்பர்ஸ், அதாவது உங்களுடைய ஸ்கூல் கொஷின் பேப்பர், அது உங்கள் ஸ்கூலில் எடுத்த கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் எழுதின அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாத சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புது மெத்தடாக இருந்தால் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷன் பண்ண போகிறீங்க. செகண்ட் செஷன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ் கொஷின் பேப்பர், இது வரைக்கும் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் எழுதின எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய 1 marksோ இல்லை உங்களுக்கு தெரியாத ஏதாவது கிராமர்ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கான ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் படிங்க. அதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் பெண்டிங் போர்ஷன் உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஹாஃப் இயர்லியில் எதுவும் பெண்டிங் லெசன்ஸோ கொஷின் ஆன்சர்ஸோ இல்லை மனப்பாட பகுதியோ எதுவும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை படிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவினிங் வந்து சயின்ஸ் படிக்கிறீங்க. சயின்ஸும் அதே மாதிரி தான். இது வரைக்கும் உங்கள் ஹாஃப் இயர்லி வரைக்கும் நீங்கள் எழுதின எல்லா எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேயும் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ், ஸோ தெரிஞ்சதையே திரும்ப திரும்ப படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தெரியாதது என்னவோ அது 1 marksோ 2 marksோ 8 marksோ 4 marksோ அது என்னவோ அதை நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் படித்து நீங்கள் அதை தரவு பண்ண பாருங்கள். இது டே 1. டே 2 மார்னிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான் சோஷியலையும் நீங்கள் இது வரைக்கும் எழுதின கொஷின் பேப்பர்ஸில் உங்களுக்கு தெரியாத கொஷின் ஆன்சர்ஸ் 1 marksலாம் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. டே 2 செஷன் 2ல் நீங்கள் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத கிராமர்ஸாக இருக்கட்டும், 1 marksஸாக இருக்கட்டும், சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் வெக்காபுலரி அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் தனியாக அது ஒரு செப்பரேட் நோட்டில் எழுதிக்கிறது இன்னுமே நல்லது. இது மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குமே இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டே 2 செஷன் 3ல் வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல். ஸோ இதில் நீங்கள் இப்போ இந்த 2 நாளும் படித்தது போக மீதி இன்னும் உங்களுக்கு பெண்டிங் இருக்குது, கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் படிக்காதது இருந்ததுன்னா நீங்கள் அது செஷன் 3 டே 2ல் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக நம்ம டே 1 அண்ட் டே 2 நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 நாளுமே நம்ம இது வரைக்கும் எழுதின எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரியாததை படித்து தரவு பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 நாளையும் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அடுத்து டே 3 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டே 3 மார்னிங் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மேக்ஸ் நீங்கள் எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டிங்க, எல்லாமே தரவாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஐடியா. இல்லை மேம் நான் இன்னும் ஃபுல்லாகவே எதுவும் கவர் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டே 3 செஷன் 1 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சாப்டர்லாம் உங்களுக்கு தெரியலையோ அந்த சாப்டர்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சாப்டரோ இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பட் இன்னும் முழுசாக தெரியாது அந்த சாப்டரை சூஸ் பண்ணி அதை நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் பெண்டிங் போர்ஷன்ஸ் இருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து மேக்ஸில் உங்களுக்கு
நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சாப்டர் வைஸ் ஒவ்வொன்றா நீங்கள் அந்த சாப்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு செப்பரேட் நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய ரிவிஷனுக்கும் அன்டில் பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபார்முலாஸ்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லீவ்லேயே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரிவிஷன்லேருந்தே நீங்கள் அந்த நோட்டை பார்த்து ரிவைஸ் பண்ண பழகிப்பீங்க. பப்ளிக்லேயும் அந்த நோட்டை பார்த்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல் செஷனாக இருக்கும் அண்ட் ரிலாக்ஸாக நீங்கள் நோட்டில் உங்களுடைய ஃபார்முலாஸை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து டே 3 ஈவினிங் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா அதே தான் சயின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. பெண்டிங் லெசன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த போர்ஷன் நீங்கள் இன்னும் படிக்காமல் வச்சுருக்கீங்களோ அந்த போர்ஷன்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த லெசன் படிங்க அந்த லெசன் படிங்கன்னு நான் சொல்லலை. பிகாஸ் உங்களுக்கு எந்த லெசன் நீங்கள் இன்னும் படிக்காமல் இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் படிக்காமல் வச்சுருக்க லெசன்ஸ்க்குலாம் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு லெசனாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரத்துக்குள்ளே இது படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இது ஹாலிடே ஸ்டடி பிளான் தான். நம்ம டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக படிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லெசனாக நீங்கள் படிங்க. இப்போ இந்த ஈவினிங் செஷனில் உங்களால் இப்போ 2 லெசன் முடிக்க முடிஞ்சாலும் ஹாப்பி, இல்லை ஒரு லெசன் தான் முடிக்க முடிஞ்சு, இல்லை ஹாஃப் லெசன் தான் முடிக்க முடிச்சுனாலும் ஃபைன். நம்ம இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க போகிறோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ இந்த 2 ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த பெண்டிங் போர்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த பெண்டிங் போர்ஷனை படிங்க. திரும்ப படித்ததையே படிக்க வேண்டாம் இந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸில். அடுத்து டே 4 மார்னிங் அகெயின் சயின்ஸ் நீங்கள் பெண்டிங் போர்ஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அண்ட் அன்றைக்கி மதியானம் சோஷியலில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி மேப்பை அண்ட் ஜியாகிரஃபி மேப்பை தரவு பண்ணுங்கள். பிகாஸ் மேப்லேயும் நீங்கள் சூப்பராக ஜியாகிரஃபி மேப்பில் ஒரு 8 மார்க்ஸும் ஹிஸ்ட்ரி மேப்பில் ஒரு 5 மார்க்ஸ்னு ஒரு 13 மார்க்ஸ் உங்களுக்கு மேப்லேயே வருது. ஸோ அந்த 13 மார்க்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த லீவ்லேயே நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ரெடி டு ஸ்கோர் 13 மார்க்ஸ் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த ஆஃப்டர்நூன் செஷன் 3 ஹவர்ஸை மேப் பார்க்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். அண்ட் டே 4 ஈவினிங் நீங்கள் சோஷியலை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாக முடிச்சிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லை பெண்டிங் லெசன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முடிக்காத லெசன் என்னங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு லெசனாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் படிக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக படித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டே 5 பார்த்திங்கன்னா மேக்ஸ் நான் சொன்ன மாதிரியே எதை படிக்க ஆரம்பிச்சிங்களோ ரிவைஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. டே 3 அன்றைக்கி எவ்வளோ பார்த்தீங்களோ அதுக்கப்புறம் மீதியை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பெண்டிங் போர்ஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி எது வரைக்கும் படிச்சிங்களோ அதை நீங்கள் அகெயின் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூனும் நீங்கள் மேக்ஸ் தான் படிக்கிறீங்க அண்ட் ஈவினிங் சயின்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ அன்றைக்கி எதை பெண்டிங் வச்சிங்களோ அதுலேருந்து அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டே 6 மார்னிங் அகெயின் சயின்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் சோஷியல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எது வரைக்கும் படிச்சிங்களோ அதுக்கு அடுத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஈவினிங்கும் நீங்கள் சோஷியலை கண்டினியூ பண்ணி படிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பாருங்கள். ட்ரை டு கவர் as much as you can. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தரவு பண்ண பாருங்கள். பெண்டிங் போர்ஷன்ஸை இந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி ரிலீஃப் கிடச்சிரும். பிகாஸ் இந்த ஹாலிடேஸ் உங்களுக்கு சூப்பர் டைம், நல்லா ரிலாக்ஸாக படிக்கலாம். பிகாஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த டென்ஷன் இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான டைம் இது. அதனால் பெண்டிங் போர்ஷன்ஸை சூப்பராக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லீவில் படிங்க, நல்லா தரவாக படிங்க. அதே மாதிரி எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிவைஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான 6 டேஸ் ஸ்டடி பிளான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ இல்லை இந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸில் எனி 6 டேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.